அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விநாயகா போற்றி, குருவே சரணம். இந்த ஜாதக ஆய்வு நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய போறோம். சரிங்களா? இந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகம். இந்த ஜாதகர் பிறந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1997 பிறந்திருக்காங்க. சரிங்களா? 97 பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகர் பிறக்கும் போது இருப்பு தசா இருப்புன்னு பார்க்கும்போது சூரிய திசை 2 வருஷம் 10 மாசம் 22 நாள். சரிங்களா? 2 வருஷம் 10 மாசம் 22 நாள், அரௌண்ட் 11 மாசங்கள் கணக்கு வருது. நம்ம ஒரு மாசம் சேர்த்தி கூட வச்சுக்கலாம், தவறு இல்லை. அப்போ 3 வருஷமா நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். சூரியன் 3 வருஷம் வரைக்கும் திசை நடத்திருக்காரு. சரிங்களா? இந்த பெண் பிறந்து 1ல இருந்து 3 வயசு வரைக்கும் சூரியன் திசை நடத்துறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் திசை நடத்துறாரு. அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா 10 வருஷம். அப்போ சூரியன் 3 வருஷம், சந்திரன் 10 வருஷம், 13 வருஷம் இதுல கம்ப்ளீட்டட். 13 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் திசை ஆரம்பிச்சிருக்கு. செவ்வாய் திசையில தான் இந்த பொண்ணுக்கு ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. சரிங்களா? 13 வயசுல இருந்து 7 வருஷம் அப்படிங்கும்போது 20 வயசு வரைக்கும் இந்த பெண்ணுடைய படிப்பு, காதல், வாழ்க்கை இது மாதிரி விஷயங்கள் அடங்கும். சரிங்களா? இப்போ 13 வயசுக்கு மேல போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அடங்கும். இந்த பெண்ணுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? ஓகே, செவ்வாய் திசை ஆரம்பிச்சிருக்கு. செவ்வாய் திசையில செவ்வாய் புத்தி முதல் புத்தியா வரும் இல்லையா? செவ்வாய் திசையில செவ்வாய் புத்தி முதல் புத்தியா வரும்போது இந்த பெண்ணுக்கு திருமணம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நாம டிஎஸ் மெத்தட் படி பாத்தீங்கன்னா இதைத்தான் நம்ம லக்னமா கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா திசை நடக்கக்கூடிய வீடுதான் லக்னம். சரிங்களா? அப்போ திசை செவ்வாய் திசை நடத்துகிறது. சிம்மத்துல இருந்து சூரியனோட வீட்டுல இருந்து திசை நடக்குது. அப்போ சூரியன் தான் லக்ன அதிபதி. சரிங்களா? அப்ப லக்ன அதிபதி இங்க இருந்து கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்காரு. சரிங்களா? இங்க இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 1, 2, 3, 4. அப்ப 4, 10 அப்படிங்கிறது பொருள் காரத்துவத்தை இயக்கி இருக்கு. சரிங்களா? அப்போ உயிர் காரகத்துவத்தை இயக்கல அப்படிங்கிறத இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம திருமணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உயிர் காரகத்துவத்துல அடங்கும். இப்ப பொருள் காரத்துவத்துல அடங்குனால பாத்தீங்கன்னா இந்த பெண் வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்புலதான் இருந்திருக்கு. சரிங்களா? இப்போ செவ்வாய் திசையில செவ்வாய் புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் செவ்வாய் திசையில ராகு புத்தி ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? செவ்வாய் திசையில ராகு புத்தி. செவ்வாய் திசையில ராகு புத்தி அப்படின்னு பார்க்கும்போது ராகுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீட்டுல இருக்காரு. ராகுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாயோட வீட்டுல இருக்காரு. சரிங்களா? இப்போ நடக்கக்கூடிய திசைக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது புதனுடைய வீடு. இந்த வீடு பாத்தீங்கன்னா குடும்பம், தனம், வாக்கு, கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது. கல்வியும் இதுதான் தரணும், குடும்பமும் இந்த 2ஆம் இடம் தர வேண்டிய நிலைப்பாடு. சரிங்களா? அப்போ ராகுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் செவ்வாயோட வீட்லயே இருக்காரு. சரிங்களா? அப்போ 8ஆம் இடத்துல இருக்காரு. 8ஆம் இடம் சொல்லப்படும் போது பாத்தீங்கன்னா மாங்கல்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். மங்கள, அதாவது உங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய மங்களக்காரகன் செவ்வாயோட வீட்லயே புதன் பகவான் இருக்காரு. சரிங்களா? புதன் செவ்வாய்க்கு திரிகோணத்திலையும் தொடர்பு விழுகிறார். சரிங்களா? செவ்வாய்க்கு திரிகோணத்திலையும் தொடர்பு விழுகிறார். ஏன் ராகு புத்தியில இந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றா, ராகு புதனுடைய வீட்டுல இருக்க. சரிங்களா? புதனுடைய வீட்டுல இருக்க. தாம்பத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடம் இந்த சிம்மம். சரிங்களா? இந்த சிம்மம் இந்த லக்ன அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் திரிகோணத்திலே தொடர்பு பெறார். மங்களக்காரகனும் இவர் தான். 12ஆம் இடமும் இவர் தான். இங்கதான் நிக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ராகு புத்தியில திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? ஓகே. அப்போ இந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 16 வயது காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா திருமணம் நடந்திருக்கு. சரியா? அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு கையோட ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. சரிங்களா? பெண் குழந்தைன்னு பார்க்கும்போது நம்ம பிறப்பு லக்னம் இதுதான் லக்னம். சரிங்களா? பிறப்பு லக்னம் துலா லக்னம் தான் இந்த பெண்ணுக்கு. சரிங்களா? துலா லக்னம் அப்படிங்கும்போது குழந்தை சொல்லும் போது 5ஆம் இடமும் நம்ம பார்க்கணும். 1, 2, 3, 4, 5 5ஆம் இடம். சரிங்களா? இப்போ இது பாத்தீங்கன்னா ஆண் வீடு. ஆண், பெண், ஆண், பெண், ஆண். ஆண் குழந்தைக்கான ஒரு பாக்கியத்தை தரணும். சரிங்களா? ஒரு ஆண் குழந்தைய கொடுக்கணும். முதல் திருமணத்துல ஆண் குழந்தையை கொடுக்கறதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா பெண் குழந்தையை கொடுத்திருக்கு. ஏன் பெண் குழந்தையை கொடுத்துச்சுன்னா இது ஆண் வீடு. சரிங்களா? இது ஆண் வீடு. இந்த ஆண் வீட்டிற்கான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குருவுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? தன் வீட்டுக்கு 2ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. குருவுடைய வீட்டுல உட்கார்ந்து
குருவுடைய வீட்டுல உட்காந்து குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா சனியோட வீட்டுல உட்காந்துருக்காரு. சரிங்களா, சனியோட வீட்டுல உட்காந்துருக்காரு. அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. சோ பரிவர்த்தனையை கொடுக்கும் போது அதுல வந்து ஒரு ஏமாற்றம் அப்படிங்கறத கொடுக்கும், எதிர்வினையை கொடுக்கும். சரிங்களா, எதிர்வினை கொடுக்கும். அப்ப இது ஆண் குழந்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அது குருவுடைய வீட்டுல உட்கார்ந்து குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆனதுனால பெண் குழந்தையை கொடுத்துருச்சு. சரிங்களா, பெண் குழந்தை இருக்கு. ஓகே, அப்போ உங்களுக்கு செவ்வாய் திசையில ராகு புத்தியில வந்து கல்யாணம் நடந்து பெண் குழந்தை கொடுத்துருச்சு. சரியா, குழந்தை எப்படி கொடுத்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா குழந்தை காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மா காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட திரிகோணத்துல தொடர்பு. சரிங்களா, திரிகோணத்துல தொடர்பு. சோ குழந்தை காரகன் சொல்லக்கூடிய சனியோட வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் இருக்காரு. சரிங்களா, குரு பகவானும் இருக்காரு. அப்போ குழந்தைய வந்து கையோட கொடுத்துருச்சு. சரிங்களா, ஓகே. அடுத்து இந்த பெண்ணுக்கு ஒரு வருட காலங்களிலேயே வந்து பாத்தீங்கன்னா மனமுறிவு ஏற்பட்டிருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு அமைப்பு. டிவோர்ஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. டிவோர்ஸ் வந்து வாங்கல, பிரிஞ்சு குடும்பம் பிச்சு போய் தனித்தனியா வாழ்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா எதனால பிரிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். சோ நடக்கக்கூடிய திசை வந்து செவ்வாய் திசை நடந்திருக்கு. சரிங்களா, செவ்வாய் திசைக்கு 2ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான். சரிங்களா, அப்ப 2ஆம் இடம் தான் குடும்பம். சரிங்களா, 2ஆம் இடம் குடும்பம். இந்த 2ஆம் இடம் குடும்பத்து கூட 6, 8 அதிபதிகள் தொடர்பு பெற்றா குடும்பம் வந்து பிரிவினையை தரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. சோ இந்த 2ஆம் இடத்து கூட 6, 8 அதிபதிகள் நம்ம எப்படி தொடர்பு பெறுதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்திற்கு 6ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியது சனி பகவான். சரிங்களா, சனி பகவான். இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. சரிங்களா, அதாவது சிம்மத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்காரு சனி பகவான். இந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து கேது கூட சேர்ந்து குடும்பஸ்தானத்தையே பார்க்கிறாரு. சரிங்களா, குடும்பஸ்தானத்தையே பார்க்கிறாரு. நல்லா பாருங்க, குடும்பஸ்தானத்தையே தன்னுடைய 7ஆம் பார்வையா பார்க்கிறாரு. ஓகே, 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்து அதிபதி இருந்து குடும்பஸ்தானத்துக்கு திரிகோணத்திலேயே வர்றாரு. சரிங்களா, குடும்பஸ்தானத்துக்கு திரிகோணத்திலேயே வர்றாரு. சந்திரன் அப்படின்னா வந்துட்டு மனோகாரகன், உடல்காரகன் சொல்லலாம். சரிங்களா, சந்திரன்னா மனோகாரகன், உடல்காரகன் சொல்லலாம். சோ உத்தர நட்சத்திரம் வாங்கி, அதாவது குருவுடைய நட்சத்திரம் வாங்கி கூடவே வந்து பாக்குறாரு. அப்படிங்கும்போது குடும்பம் வந்து ஒரு பிரிவினை கொடுக்குது. கேதுனா கத்திரிக்கோள். சரிங்களா, கேதுனா கத்திரிக்கோள் குடும்பத்தை பிரிச்சு விட்டுருச்சு. சரியா, குடும்பத்தை பிரிச்சு விட்டுருச்சு. சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு திசை, செவ்வாய் முடிஞ்சு அடுத்த ராகு திசையில வந்துட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கு. சரிங்களா, ராகு திசையில என்ன விஷயம் நடந்திருக்கு பார்ப்போம். ராகு திசை நடத்துகிறார். சரிங்களா, ராகு திசை நடத்துகிறார். ராகு திசை நடத்தக்கூடிய புதன் பகவான் ராகுக்கு 2ஆம் இடத்தை சொல்லக்கூடிய குடும்பம். சரிங்களா, குடும்பம் அமைப்பு என்பது சுக்கிரன். இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பலத்தில் வந்து திரிகோணத்திலேயே வர்றாரு. சரிங்களா, ஆட்சி பலத்திலிருந்து திரிகோணத்திலேயே வர்றாரு. சோ ஆட்சி பலத்திலிருந்து திரிகோணத்திலேயே வர்றாரு. இப்போ இந்த சுக்கிரன் வாங்கின சாரம் வந்து பாத்தீங்கன்னா மிருகசீரிடம் செவ்வாய் சாரமே வாங்கியிருக்கு. இந்த ராகு திசைக்கு 12ஆம் இடத்துலயே வந்து செவ்வாய் பகவானும் இருக்காங்க. சரிங்களா, ஓகே. அப்போ ராகுல வந்து இந்த பெண்ணுக்கு மீண்டும் வந்து திருமணம் நடந்திருக்கு. முதல் திருமணம் போது 7ஆம் இடம். சரிங்களா, முதல் திருமணம் அப்படிங்கும்போது 7ஆம் இடம். 2வது திருமணம் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 3 முயற்சி, அப்போ 9ஆம் இடம். சரிங்களா, அப்போ இது இப்போ இங்க இருந்து இது 7ஆம் இடம், 7, 8, 9, 9ஆம் இடம் அதிபதியும் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான். சரிங்களா, புதன் பகவான். சரியா, சோ இந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லக்ன அதிபதி சாரமே வாங்கி செவ்வாயோட வீட்டுல உட்காந்துருக்காரு. சரிங்களா, லக்ன அதிபதி சாரமே வாங்கி செவ்வாயோட வீட்டுல உட்காந்துருக்காரு. சோ திருமணத்தை கொடுத்துருச்சு. மீண்டும் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து இப்போ 24ல வந்து ஒரு குழந்தை பிறகு 2024. சோ எப்படி அப்படின்னா இந்த பெண்ணுக்கு ஏன் வந்துட்டு மறுபடியும் குழந்தை பிறந்திருக்கு. இந்த இடத்துக்கு 5ஆம் இடத்து அதிபதி பார்த்தோம் இல்லையா, 1, 2, 3, 4, 5. 5ஆம் இடத்து அதிபதி சனி பகவான். சனி பகவான் வந்துட்டு குருவுடைய வீட்டுல உட்கார்ந்து குருவும் சனியும் வந்து பரிவர்த்தனையானனால ஒரு ஏமாற்றம். அதுல வந்துட்டு அந்த ஏமாற்றம் என்னன்னா ஆண் குழந்தை கொடுக்கறதால பெண் குழந்தையை கொடுத்துருச்சு. ஏன்னா பரிவர்த்தனை ஏமாற்றம் சொல்லி நம்ம பார்ப்போம். சரியா, பெண் குழந்தையை கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ 5, 6, 7 2வது குழந்தை 7ஆம் இடம். சரிங்களா, 2வது குழந்தை 7ஆம் இடம். இப்போ 7ஆம் இடத்து அதிபதினு சொல்லி பார்க்கும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வருவார். சரிங்களா, மேஷம் வந்து செவ்வாயோட வீடு. இந்த செவ்வாய் வந்து தன் வீட்டிற்கு வந்து மறையலை. சரிங்களா, தன் வீட்டிற்கு மறையலை. அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆண் ராசி. ஆண் ராசி தன் வீட்டிற்கு மறையலை அப்படிங்கும்போது
இந்த பெண்ணுக்கு மறுபடியும் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்திருக்கு. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு திசையில திருமணம் நடந்திருக்கு. ராகு திசையில திருமணம் நடந்திருக்கு. சரிங்களா? இப்ப ராகு திசை. இப்போ செவ்வாயில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 7ஆம் இடம் பார்த்தோம். சரிங்களா? செவ்வாயில வந்து 7ஆம் இடம். இப்போ ராகு அப்படின்னு பார்க்கும்போது ராகு திசையில திருமணம் அப்படிங்கும்போது இந்த லக்னத்திற்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கணவர். சரிங்களா? இது செவ்வாய். சரிங்களா? அப்போ 2வது கணவர் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அது முயற்சி. அப்போ 7, 8, 9. சரிங்களா? 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான். 9ஆம் இடம் பார்க்கும்போது புதன் பகவான். இந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட வீட்டுல இருக்காரு. சரிங்களா? செவ்வாயோட வீட்டிலேயே இருக்காரு. செவ்வாயோட வீட்டுல பரணி நட்சத்திரம் வாங்கியிருக்காரு. சரிங்களா? அப்போ இவங்கதான் கணவர்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்ப அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல தொடர்புறாங்க. இவங்களுக்கு இப்போ லக்னத்தை வந்து இந்த லக்னத்தை வந்து பாத்தீங்கன்னா லக்ன அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரன் சனி வந்து 3ஆம் பார்வையா பாக்குறாரு. சரிங்களா? சனின்னா வந்து வேலை செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிபதி. சரிங்களா? இந்த குரு. சரிங்களா? இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இந்த குரு பகவானும் வந்து பாத்தீங்கன்னா திரிகோணத்துல தொடர்பு பெறாரு. யார் தொடர்பு பெறாங்க? லக்னாதிபதியை தொடர்பு பெறாங்க. சரிங்களா? அப்ப என்னன்னா வேலைக்கு போன இடத்துல வந்து இந்த பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு காதல், அது மனோகாரம்னா சந்திரன். சரிங்களா? ஒரு காதல் ஏற்பட்டு மீண்டும் திருமணம் நடந்து மறுபடியும் வந்து ஒரு ஆண் குழந்தை இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பெண்ணுக்கு இப்ப வயசு வந்து பாத்தீங்கன்னா 29 வயசு நடக்குது. சரிங்களா? சோ இந்த பெண்ணோட ஜாதகத்துல என்ன சில விஷயங்கள் இருக்கு அதை நம்ம வந்து பார்க்க வேண்டாம். ஏன்னா சோ இல்லீகல் அஃபேர்ஸ் மோர் தென் இதுல வந்து போயிட்டு இருக்கும். சரிங்களா? அதனால வந்து நம்ம அதை பார்க்க வேணாம். சோ இந்த ஜாதக ஆய்வுல இந்த விஷயம் மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம போதும். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வுல கண்டிப்பா மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.